கொண்டாடணும்னு நான் சொன்ன உடனே ஹிந்துவும் ஆல்பா மைண்ட் பவரும் இன்னும் மற்ற ஸ்பான்சர்ஸும் ரெடியா வந்து இதை பண்ணலான்னு சொல்லுங்க. இத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்கன்னா வேற காரணம் ஒண்ணும் இல்லை. துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொன்னாலும் பாட்டு வருது இல்ல, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வாழ்க்கையில எப்போ துன்பம் வந்தாலும் ஒரு தடவை டிவிடி போட்டு காதலிக்க நேரங்களை பார்த்தா போது எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட ஒரு சேர் லீடர் மாதிரி இந்த பிக்சர். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு நீங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு கரகோஷத்தோட உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏனென்றால் நல்ல சினிமா ரசிகர்கள் மட்டும்தான் இந்த ஷோவுக்கு வர முடியும். குத்துப்பாட்டு ரசிகர்கள் இங்கே வந்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ரசிகர்கள் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் நிறைய ஷோ அங்க போய் பார்ப்பாங்க. இங்க நீங்க தான் வந்திருக்கீங்கன்னா the great man Sridhar. And உங்க முன்னாடி let us give a rousing welcome to that whole Chitralaya unit that has come here. Please give them a standing applause. யார் யார் வந்திருக்காங்க? காஞ்சனா, ராஜஸ்ரீ, சச்சுமா, எல்லாரும், ஈஸ்வரி, மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம், நம் சித்ராலயா கோபூஷன், சி.வி. ராஜேந்திரன், வி.எஸ். ராகவன். பேனா என்றால் அதுதான் பேனா என்று சொல்லுவோம். அந்த கண்ணதாசனின் மகன் காந்தி கண்ணதாசன். இன்னும் காலத்தால் அழிக்க முடியாத காமெடியன் நாகேஷுடைய மகன் பேரன் 2 பேரும் இருக்காங்க, ஆனந்த் பாபு அண்ட் சன். So a big thanks to you. வாழ்க்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு படம் நம்ம ரத்தத்தில் கலந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு பிளட் டெஸ்ட் போயிருந்தேன். இது உண்மை, பொய் இல்லை. பிளட் டெஸ்ட் பார்த்து அந்த டாக்டர் அசந்து போட்டார். இந்த மாதிரி குரூப்பே கிடையாது. என்னங்க KN பாசிட்டிவ்னு வந்தது. அதுல அதாவது காதலிக்க நேரம் பாசிட்டிவ்னு இருக்கு என் குரூப். அந்த அளவுக்கு நான் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவன். அதனாலதான் I wanted to do this show. இது வேற ஒன்றும் இல்லை, not just a very show பண்ணி show off தான் கிடையாது. A great thanksgiving to this wonderful unit that gave us this lovely picture. ஒரு சின்ன ஏபி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கூடவே எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா YG மெலடி மேக்கர் சாங்ஸும் பாடப்படுறாங்க. ஒவ்வொரு சாங் மத்தியில இவங்க ஆர்டிஸ்டை கூப்பிட்டு உங்க கரகோஷத்தோடு அவங்க கௌரவிக்க போறோம். கௌரவிக்கிறதுக்கும் சில முக்கியமானவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு கிரேசி மோகன் அவர் வந்திருக்கிறாரு. எங்க வந்து எனக்கு தெரியும், ராமாவா கூட சீன்ல இருக்க மாட்டார். திரு மனோபாலா அவர் வந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் ஒன்று சொல்ல போறாரு. திரு வித்யாசாகர் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ட் மை கிரேட் ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ரீதர் வெரியன் டைரக்டர் சேரன் அவரும் வந்திருக்காரு. இந்த ஏவி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் கிளிப்பிங்ஸா ப்ரிப்பேர் பண்ணி எடிட் பண்ணி திருப்பி அதை போட்டு பார்த்தா முழு படமும் வந்தது. அதுல எந்த சீன் எடுக்கிறது எந்த சீனை வச்சுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பிக்சர். ஸோ கண்டிப்பா ஷோ முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் சொல்லத்தான் போறீங்க, இந்த சீனை போட்டுருக்கலாமே, அந்த சாங்கை போட்டுருக்கலாமே. எப்படி போட்டாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா இருக்கும். ஐ ஆல்சோ வெல்கம் த கிரேட் எஜுகேஷனிஸ்ட், my mother, Dr. Mrs. YGP, she is also here. What சொல்லிட்டா? Oh, tell the audience, Crazy Mohan is also here. Dr. Mrs. YGP ஒரு பெரிய எஜுகேஷனிஸ்ட் ஆனதுக்கு காரணமே என்ன சரியா உருப்படியா படிக்கிறதுக்கு முடியலனால நல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. அண்ட் அவங்க இன்னைக்கு ஏன் வந்திருக்காங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதுவும் காதலிக்க நேரங்களை சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட். நான் மெட்ரிக் படிக்கிறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் இந்த படம் பார்த்தேன். 65ல மெட்ரிக் முடிச்சுட்டு உடனே IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட் அசோக் ஜெயராமும் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் இந்த JEE எல்லாம் கிடையாது. அடுத்த நாள் IIT என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்ப பார்த்து எங்க வீட்டு வேலைக்காரன் இங்க முன்னாடி தினத்ததி கொண்டு போட்டான். அப்ப படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் ஆயிருந்தது. எங்கேயோ ஒரு வாரத்துல ஒரு வாரம் மட்டும் வீனஸ் பெரம்பூர்ல காதலிக்க நேரம் போட்டான். அப்படியே புக்க வச்சோம். 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு எக்மோர்ல இருந்து வீனஸ்ல போய் இந்த படத்தை அப்பவே 80வது தரம் நினைக்கிறேன் பார்த்தோம். அடுத்த நாள் IIT போயிட்டு அப்படியே பிளிஸ்ஃபுல் இக்னரன்ஸ் சுத்தமா சொன்னோம், சுழிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா இந்த உன்னை ஃபெயில் ஆக்குற அந்த காதலிக்க நேரத்தில் படத்துக்கு நான் கண்டிப்பா வரேன்டான்னு சொல்லி தான் நீங்க வந்திருக்காங்க. பட் நான் IIT போலங்கிறத கவலையே படல. I am richer in life because of காதலிக்க நேரம் இல்லை. So let's start the day.
வைஜி மகேந்திரன் வந்து நகைச்சுவை காமெடியனாவே நடிப்பாரு தவிர அவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர சீரியஸ் நடிகர். காமெடிக்கு யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லல. ஏன்னா எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா சிவாஜி சார் நடிச்சது வியட்நாம் வந்து நான் வந்து சிவாஜி நடிச்சேன். நீங்க வாங்கினது பேங்க் அழைச்ச போது அசந்துட்டேன். இவ்வளவு சீரியஸா இருக்கிறது சிரிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும், ஸ்ரீ டைரக்டர் ஸ்ரீதர்னா ஸ்ரீ இஸ் லக்ஷ்மி தரன் இஸ் பெருமாள். என்னோட கணக்குல வந்து he has been a light. எனக்கு என் வீட்டுக்கு லைட் விளக்கா இருந்திருக்காரு, லக்ஷ்மி கணக்கா கொடுத்துருக்காரு. வெறும் ஆகாயத்துல ஏன் பார்க்கிறேன் ஏர்லைன்ஸ்ல ஆப்ஷன் இருந்த போது ஏன் எண்ணத்துல வெறும் ஆகாயத்துல பார்த்தா என்ன பண்ணுது, இத்தனை ஆயிரக்கணக்கான இதழ்களை நீ குடிக்கணும்னா நீ என் கூட வந்து வேலை செய் அப்படின்னு 600 ரூபாய் வாங்கின எனக்கு 2500 3000 5000 இப்படியா வச்சு நிறைய படங்கள். அதாவது ஒரு சித்திர ஆணையா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன படகு. அந்த படகு பக்கத்துல கப்பல்கள் மாதிரி இருக்கும். ஏவிஎம், ஜெம்டி, விஜயா, வாகினி இவங்களை எல்லாம் இதை தாண்டி அவர் இப்படி ரீச் பினக்கல் ஸ்டேஜ் பை சேயிங் நெஞ்சில்லாராவி நெஞ்சம் மறப்பதில்லை. சோ அவர் இந்த ஜென்மத்தில் நான் மட்டும் இல்லை, இந்த குழுவினரும் சரி, எப்ப ஸ்ரீதரோட படங்களை பார்த்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல சிரிக்கிறதுக்குள்ள ரொம்ப சோகமா இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா 50 வருஷம் கழிச்சு எனக்கு 75th year birthday. Wish her a very very happy birthday. She's she is turning 16 today. So அவங்க கணக்குப்படி நான் இன்னும் பிறக்கவே இல்லை. அதனால I feel that he is a god in the form of a human being. பெருமாள் எத்தனையோ பேர் உருவாக்கிறார். He is supposed to be the greatest artist. ஆனா இப்படி ஒருத்தர் உருவாக்கி behind him such a lot of people like students. அதாவது யூனிவர்சிட்டி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்க வாழ்க்கை வந்தாங்க. விளையாட்டு செஞ்சுட்டு கோவம் வந்தா எங்களை திட்ட மாட்டாரு. கோபோ என்னடா சொல்ல சேருங்க சரி கோபோ இப்படி இந்த வேட்டையை தூக்கிட்டு என்னடா பண்ண நீ சொல்ல முடியாதுமா சச்சோ. அதாவது அவங்க ஏரியா பார்த்துட்டு இருக்கோம் எப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு. ஸோ இட்ஸ் a great honor that great யேசுதாஸ் great legendary இந்த மாதிரி legendary இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வைஜி மகேந்திரன் காங்கிரீட் பண்றது நம்ம இருக்கு. I think that's all. And ARS happens to be my classmate's brother. அப்போதுல இருந்து ஒரே ஏரியால இருக்கும். அப்படி சைட் அடிச்சுட்டே போவாரு. இன்னைக்கும் அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னாங்க. அவர் போட்டோ வச்சுக்கலாம் அவ்வளவு எனக்கு தெரிஞ்சது. போட்டோ வச்சுக்கிறதுக்கு போட்டோ இல்லாத ஒரு சின்ன விஷயம். நான் யாருக்காக இவ்வளவு போட்டோவை தூக்கி எறிஞ்சேனோ அது வேற யாரும் இல்லை, என் வைஃப் சுதா மகேந்திரன். I am requested to honor and Sri ARS, please present our memento on behalf of Hindu, Alpha Mind Power, Abbas and YG. ஒரு நிமிஷம் இல்ல வாங்கிட்டு அப்புறம் பேசலாம். நான் முடிக்கிட்டோம் இப்ப பேசுறேன். என்ன விஷயம், அதாவது சீனியர் மோஸ்ட் டிஎஸ் பாலையா சார், டிஎஸ் ராகவன் சார், நாகேஷ், இவ்வளோ பேர் அச்சூஸ் ராஜ்ஸ்ரீ அப்போ சீனியர்ஸ், அவங்க இடையில புதுமங்களா போட்டு எனக்கு கேட்பார் ராஜ்சந்திரன், நம்ம இருப்போம் நம்ம படத்துல போய் போறவி இல்லைன்னா இருக்கவே இருக்கு வேற வழி ஏதாவது கோயிலுக்கு சம் இன்ட்ரெஸ்டட் ஒர்க் அப்படின்னு சொல்றீங்க பார்ப்போம் இப்படி நினைச்சிட்டு வாழ்க்கையை நடத்தி காதலிக்கிறே வயசாயிடுச்சு எனக்கு அவையார் அளவுக்கு சச்சு சின்ன குழந்தையில அவையார நினைச்சிருக்காங்க. இப்ப ப்ராக்டிகலி பிகம் an அவையார் ஒன்லி திங்க் சுந்தராமன் மாதிரி எல்லாரும் பாட முடியும் ஓரளவு. வணக்கம். எங்களுக்கு காதலிக்க நேரங்கள் இல்லை. இன்னும் உங்களை மாதிரி ஒரு அழகிய காதலிக்க எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு
நாடக காவலர் மனோகர் எனக்கு ஃபோன் பண்ணேன். 60களில் ஏர்லி 60s. நான் லங்கேஸ்வரன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அழகான சீதை வரும், அது ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி, உனக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டார். அப்போ என் தங்க கிளாஸ்மேட் ஒரு பேரழகி, வசுந்தரான பேர், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. நடிப்பில் ஒரு ஆர்வம் கொஞ்சம் உண்டு, அவ்வளோதானே தவிர நான் உடனே வசுந்தராட்ட நீ போய் மனோகரை பாருமா, எங்கள் வீட்டு பின்னாடி தான் மனோகர் இல்லை, போய் பாருமா, அது மாதிரி சீத்த வேஷம் போடணும்னு சொல்கிறாரு. அப்போ சுத்தமாக தமிழ் தெரியாது, தெரிஞ்சுதான். மனோகர் போய் பார்த்தா வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி இம்ப்ரெஸ்ட். உடனே ஃபர்ஸ்ட் சீதா இன் லங்கேஸ்வரன் வாஸ் வசுந்தரா அலியாஸ் காஞ்சனா. எனக்கு ஞாபகத்துக்கு நான் அந்த நாடகம் பார்த்தேன். அந்த நாடகம் பார்த்து நான் ராவணனோட சிம்பதைஸ் பண்ணேன். இப்படி ஒரு சீதை இருந்தா தள்ளி போகாம என்ன பண்ணுவாங்க. இட்ஸ் எ பாயிண்ட் மகேந்திர. அதுல வந்து ராம்தாஸ் ராமராய் பண்ணார், பொன்னன் ராம்தாஸ். கம்பர் ஜெயராமன் வந்து லக்ஷ்மணன், இவங்க சீதை, ராவணன் அப்கோர்ஸ் மனோகர். கடைசியில் பட்டாபிஷேக சீன் வந்து கேலண்டர் போடக்கூடிய அளவுக்கு இருக்காங்க, பார்க்கறது எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க. ஒரு 40-50 நாடகங்கள் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பறக்க போயிட்டாங்க. கோவை செடியன் அவங்கள ஃப்ளைட்டில் பார்த்து ஸ்ரீதார்த்து சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஸோ இவங்களுடைய முன்னேற்றத்தை சொல்ல மாட்டேன், வாழ்க்கையில முதல் அடி எடுக்கிறது நான் ஒரு சிறு துரும்பா இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ காஞ்சனா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் டெஃபினட்டா YGM should be thanked for this brilliant show. நான் யூஸ்வலாக YGM கூட ஸ்டேஜில் இருப்பேன். இப்போ காஞ்சனா மாதிரி எனக்கு கொஞ்சம் கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிருக்கு, அதனால வேண்டாமான்னு நினைச்சேன். அதை தவிர காதலிக்க நேரத்தில் பிள்ளையார் சூழிலேருந்து சுகம் வரைக்கும் அவன் அவ்வளோ தரும். நான் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து ஐம் என்ஜாயிங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மகேந்திரா வன்ஸ். தேங்க்யூ. இந்த மொமெண்ட்டும் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஏன்னா ஹிந்துல வந்த முதல் நியூஸ் அந்த படத்தை பத்தி வெரி ரேர். அவங்க ஹிந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து நாட் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட்னா, இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே காதலிக்க நேரங்களை மேல ஒரு காதல் கொண்டு தான் வந்திருக்காங்க. So everyone is part of the Chitralaya unit today. That is what Mrs. Sridhar said.